சைக்கிள் ஓட்ட சொல்லி சொன்னா உண்மையாவே ஒரு இதுதானே எங்கடா அந்த இனிப்பு கதையை அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு சொல்லிட்டேன்னா எங்களோட வீட்டை தான் நாங்க நிக்கிறோம். அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜெரம் சொன்ன அம்மா இன்றைக்கு வீடியோக்கு நான் வர போறேன், நீங்க வீடியோக்கு எடுக்கிறேன்னு சொல்லி கொண்டாட்டு இருந்தது. உண்மையாவே ஜெரமிக்கும் பாத்தீங்கன்னா வீடியோல காட்டுறதுக்கு டைம் இல்லை, நாங்க எடுக்கிற டைம் இல்லை. ஜெரமி வந்து நிக்கிறே இல்லை. காலமா டியூஷன், காலமா நர்சரி, அங்க பின்னேற்ற டியூஷனுக்கு விடுறபடியா உண்மையாவே டைம் கிடைக்கிறது இல்லை. அப்ப ஆளுக்கும் அது டைம் வீடியோக்கு வரணும் மட்டும் ஆசையும். அப்ப சரி இப்போ நாங்கள் நர்சரிக்கு படிக்கிட்டாச்சு. அப்ப கொஞ்சம் காய்ச்சிட்டு போக மாட்டேன். ஜெரமி பிள்ளைக்கு விருப்பம்மா வீடியோக்கு வர அங்க வச்சிருங்க முடிச்சு. அப்ப என்ன மாதிரி இப்ப எங்க வளர்க்கிட்டு இருக்கிறீங்க? நர்சரிக்கு. அப்ப என் பிள்ளைக்கு என்ன சாப்பிட்டீங்க? காலமா நூடில்ஸ் சாப்பிட்டது. என்ன நூடில்ஸ் சாப்பிட்டதான் நான் அவ்வளவா சாப்பிடவே இல்லை, அப்படியே வச்சுட்டுதான். சாப்பாட்டுல சரியான குறைவு. சாப்பாடு சாப்பாடு ஆசை கேட்கறதா நான் ஒன்றுமே சாப்பிட்றதே இல்லை. அப்ப இன்னைக்கு என்ன ஜெரமிக்கு நர்சரியில சாப்பாடு கொண்டு போகணும். கவுப்பி சாப்பிடுவீங்களா? என்ன சாப்பிடத்தானே வேணும். கவுப்பி எல்லாம் நல்ல சத்தான சாப்பாடு தானே. அதுதான். அதோட இப்ப திங்கள்ல இருந்து வெள்ளி மட்டும் நர்சரியிலே டர்ன் போட்டு குடிக்கணுமே, இந்த சாப்பாடை கொண்டு வாங்கன்னு சொல்லி. ஆனா உண்மையில அதில் கொடுக்குற சாப்பாடுகள் எல்லாமே சத்தான சாப்பாடு தான். ஆனா முதல் ஜெரோமி வந்து இந்த கடலை கவுப்பில எல்லாம் சாப்பிடாது. ஆனா இப்ப நர்சரிக்கு விட்டு ஓரளவு கொஞ்சம் கொஞ்சம் மணி சாப்பிடுறா, கொஞ்சம் கொஞ்சம் மணி நேரம் சாப்பிடுது. ஆனா உண்மையில கடலை கவுப்பி எல்லாம் வந்து ஒரு தானியம் வந்து சாப்பாடு. அது வந்து கட்டாயம் இந்த வயசுல இவங்களுக்கு இருக்கணும் உடம்புல. பிள்ளைக்கு அம்மா தந்து ஒரு சாப்பாடு எல்லாம் சாப்பிடணும். சரியா? சாப்பிட்டு வெறும் டிஷ்ஷை கொண்டு காட்டணும். மினக்கட்ட பிள்ளை காலையில எழுந்தி அம்மா கஷ்டப்படல செய்யணும். என்ன அப்ப அதுக்கேற்ற மாதிரி வடிவா சாப்பிடணும். நீங்களும் சாப்பிட்டு வடிவா படிக்கணும். என்ன கொஞ்சம் டீச்சர் கதை எதுக்கு இப்போ கதை கேட்டா கொண்டா சத்தமா கதைக்கணும். என்ன அதோட ஜெரமிக்கு இப்ப கல்யாண நிகழ்ச்சி வாரவாசம் இதுக்கு போறா, அங்க பள்ளிக்கூடம் போறா. அப்ப அவைக்கு நர்சரியில கல்யாண நிகழ்ச்சி பழக்கிறீனும். அதுக்கு இப்ப என்ன இப்போ ஒரு டான்ஸுகளும் பாட்டுகளும் தானே பழக்கிறது என்ன பிள்ளைக்கு. என்ன பிள்ளை பழகிற நீங்க டான்ஸ் எல்லாம் 10ஆம் மாதம் 12ஆம் தேதி வைக்கிறதா தீர்மானம் எடுத்திருக்கணும். 10 சரி 9 தொடங்க போதாங்க. ஒரு மாதம் ஆளை பழக்கி எடுக்கணும். இன்றைக்கு இருக்கும் டான்ஸ் கிளாஸ். இன்றைக்கு டான்ஸ் கிளாஸ் வந்து ஜெரோமிக்கு சனி ஞாயிறு நடக்குது. 2 நாள் கிளாஸ், 2 நாள் தான். மற்ற டியூஷனுக்கு போறது தானே. நல்ல ஒரு பொண்ணு ஆளுங்க, நல்ல தலைமுடி நல்லா வளர்ந்துச்சு. ஆனா என்ன இப்ப வளர்ந்துருக்கு. பிறகு அங்க ஜனவரிக்கு பிறகு வெட்ட சொல்றீங்க மாதிரி இல்ல. அப்ப ஜெரோமி அப்ப வீடியோக்கு என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு என்ன சொல்லி காட்ட போறீங்க? அப்ப நீங்க 1 சொல்லி காட்டுங்க பாப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அங்க சொல்லுங்க. அப்படி 11 11 12 13 14 15 16 17 18 19 20. வெட்டிக்கார சண்டே மண்டே எல்லாம் சொல்லுவீங்கல்ல, அதோட சொல்லி காட்டுங்க. Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, Saturday. சரி கட்டிக்கார பிள்ளை. 1 2 3 1 2 3 4 5 6 7 8 9 10. சரியா? ஜெரோமி கூட எல்லாமே சொல்லி கொடுத்தா டக்குனு சொல்லிடுமே, நம்ம மனப்பாடம் வச்சிருமா. வாராசம் பள்ளிக்கிடம் இதோட நல்லா இன்னும் படிக்கணும். ஜெரோமி அதோட ஆத்தி சூடி கொண்டு எல்லாம் போய் வந்து நாங்கள் கொஞ்சம் ஊக்கப்படுத்துற வழியா கொஞ்சம் படிக்கக்கூடிய இது இருக்கு. அதோட நர்சரியிலே உண்மையாவே நல்ல ஊக்குவிப்பு. நர்சரி உண்மையா சொல்லணும். உண்மையாவே குட்டையில நர்சரி வந்து உண்மையாவே பிள்ளைகளுக்கு அப்படித்தான் எல்லாமே சொல்லி கொடுக்கணும். இந்த வயசுல கூட தெரிஞ்சிருக்கணும்ன்றது எங்களுக்கு ஒரு சீட்டாவே அடிச்சு தாரினோம். ஆனா வேற செய்யறாங்க அப்படி
அறியல அந்த நர்சரியில வந்து என்னென்ன சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு பெற்றோருக்கு தந்து இன்னைக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி அப்ப நாங்களும் சொல்லி கொடுத்து டீச்சரும் சொல்லி கொடுக்க பிள்ளைக்கு வந்து அது நல்ல ஞாபகத்துக்கு வருது உண்மையாவே ஜெரோமியெல்லாம் இந்த கொன்ற இந்த திருக்குறள் எல்லாம் எங்களுக்கு தந்து விட்டவா டீச்சர் உடனே சொல்லி கொடுக்கணும் நாங்களும் சொல்லி கொடுத்து டீச்சரும் சொல்லி கொடுத்தபடியா தான் பிள்ளை வந்து போட்டியில சரி மனப்பாடம் செய்யல சரி ஃபர்ஸ்ட் கிடைச்சேன் நர்சரி வந்து நல்ல ஒரு நர்சரி பிள்ளைல நல்ல ஒரு கவனிச்சு நல்லா படிப்பிக்கீங்க ஆனா இந்த பிள்ளைக்கு அந்த வயசுல என்னென்ன தெரியணுமோ அந்த சப்ஜெக்ட் படித்தான் நவிய கொண்டு போறேன் எழுத்துகள் சரி ஒவ்வொரு வயசுக்கு ஏற்ற மாதிரி ஆனா அப்படி எப்படி கொண்டு போனா தானே பிள்ளைக்கு அந்த மண்டையில ஏறும் பிள்ளைங்க கொண்டு ஆனா உண்மையில அந்த வகையில உண்மையில நல்ல ஒரு படிப்பு தான் அங்க சொல்லி கொடுக்கணும் அப்படி சொல்லி கொடுத்தபடியா தான் ஜெரோமியும் சில போட்டியெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் வரக்கூடிய மாதிரி ஒரு திறமை இருக்கு அந்த பிள்ளைக்கு ஏன்னா அது முதல் காரணம் வந்து ஆசிரியர் நர்சரி டீச்சராக எல்லாம் மெயின் காரணம் நல்லா ஊக்குவிச்சு பிள்ளைங்க அந்த மாதிரி படிப்பிக்கிற மாதிரி அதோட இப்ப கடைசியா கொண்டு கொடுத்திருக்கணும் அதான் எங்களுக்கு தெரியாம கடைசியா நிகழ்ச்சிக்கு சிங்கள பாடு கொடுத்திருக்கணும் அது எங்களுக்கே வாயில வருது இல்ல டீச்சர்களும் சொல்லி கொடுக்கணும் பாப்பா நானும் சொல்லி கொடுக்க படிக்கிறேன் சிங்கள பாட்டு அது அப்போ நிகழ்ச்சிக்கு தேங்க்ஸ் சரி பாப்போம் சொல்லி கொடுப்போம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாலும் செய்யுமா சொல்லி கொடுத்தா நான் உண்மையாக சொல்லி கொடுக்கவே இல்லை இன்னுமே அப்போ சொல்லி கொடுக்கணும் ஜெரோமிக்கு நாங்க அப்ப பாத்தீங்கன்னா ஜெரோமிக்கு வந்து நர்சரிக்கு டைம் ஆகுது நாங்க ஜெரோமியை நர்சரிக்கு விட போறோம் ஜெரோமி அப்ப பாய் சொல்லுங்க நாங்க நர்சரிக்கு போறீங்கல்ல அப்ப பார்த்துட்டு வாங்க புத்தக கொலை விடும் சரி பிடிங்க சரி பிடிங்க டைம் ஆகுது நல்லா சரி தண்ணி போத்தல் தண்ணி போத்தல தண்ணி போத்து கொண்டு வர தண்ணி அவ்வளவு குடிக்கணும் ஜெரோமி குடிக்கும் அப்படியே ஆனா அரவாசியா தண்ணியை விட்டா தண்ணியை ஃபுல்லா விடுங்கணும் ஆனா குடிக்கிறே இல்லை இந்த வெயிலுக்கு தண்ணி நல்லா குடிக்கணும் சரியா சரி வாங்க போ குடிப்பாங்க சரி பாத்தீங்கன்னா இப்ப ஜெரோமி வந்து நர்சரிக்கு போப்பதானே மோட்டர் சைக்கிள்ல டைம் ஆயிட்டேண்ணே ஓ அப்போ ஜெரோமி பாய் 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 போறீங்க சரியான பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓடண்டா எனக்கு நல்ல விருப்பம் அப்போ உங்களுக்கு எந்த சைக்கிள் வேணும் எது இந்த சைக்கிள் வேணும் எந்த சைக்கிள் ஓடுங்க வேணும் அக்காஜிராம வேணுமா இந்த சின்ன சைக்கிள் ஓடுங்க பிள்ளை சின்ன சைக்கிள் இந்த இருக்கு சின்ன சைக்கிள் எந்த சைக்கிள் வேணும் இதா வேணும் எந்த சைக்கிள் அது ஆட்டு சைக்கிள் அது உங்களையோ அது வேணாம்மா பார்த்திங்களா ஆள் தள்ளுறது சின்ன சைக்கிள் இருக்கு ஆனால் அந்த சின்ன சைக்கிள் வந்து ஆள் ஓடாது கூடுதலாக அக்காட சைக்கிள்லாம் ஓடுறது என்ன அக்காட சைக்கிளை வேணும் பிள்ளைக்கு இந்த சைக்கிளா வேணும் எதோ ஓட போறீங்க ஏற்றி விடுங்க ஏற்றி விடுங்க அப்போ அந்த சைக்கிள் எடுத்து அப்படியே கரையா விடுங்க ஆள் நல்லா வெட்டி ஓடும் சைக்கிள் வெட்டி ஓடுங்க பார்த்தீங்களா ஸோ அப்படியே வெட்டுங்க அப்படியே எங்கால சைக்கிள் ஓடுன்னு சொல்லி சொன்னா உண்மையாவே ஒரு இதுதானே வாரம் மாதம் 10ஆம் தேதி வந்தாத்தான் 2 வயசு ஆளுக்கு ஆனா பெரிய சைக்கிள் ஓடுது வெட்டிட்டு வாங்க அப்படி அப்படியே வெட்டிட்டு வாங்க அப்படி அங்கால திருப்புங்க ஸோ சின்ன சைக்கிள் இருக்கு சின்ன சைக்கிள் வேணாமா அக்காச்சிட்ட சைக்கிள்லாம் வேணுமோ வெட்டுங்க அப்படி எங்கால
நல்லா வெட்டுற இடங்களெல்லாம் தெரியுது பாத்தியோ எப்படி வந்து வெட்டணும் வெட்டி விடும் இன்னும் இங்கே பாப்போம் பாய் சொல்லல பாய் ரைட் ஓடுங்க இன்னும் 2 வயது ஆகல ஆனால் பெரிய சைக்கிள் அக்காட சைக்கிள் ஓடுற ஆனால் ஜெரோமி கூட இப்படி ஓடல பத்தாம் தேதி வந்தா தான் 2 வயது இடங்களை பார்த்து வெட்டுது நல்லா சரியா சரி அப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்களோட காலை நேர சாப்பாடு இன்றைக்கு பொரிச்ச ரொட்டி அதாவது வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு பொரிச்ச ரொட்டி இல்லைக்கு அதுவும் நாங்க டீயோட சாப்பிட போறோம் சம்பல் செய்யல வெங்காயம் பச்சை மிளகா போட்டு சம்பல் இருக்குதானே அப்படியே சம்பல் செய்ய கொண்டாங்க சீவன் சம்பல் என்னதுக்கு சம்பல் என்னத்துக்கு டீயோட சாப்பிட நல்லா இருக்கு பொரிச்ச ரொட்டி தானே அதோட வெங்காயம் பச்சை மிளகா போட்டு கிடக்கு நல்லா இருக்கு அப்ப சம்பல் வேணாம்னு சொன்னாரு அப்பதான் விருப்பத்தை காட்டி சம்பல் அடிக்கல எல்லாம் போட்டு செய்ததுதானே தேங்காய் எல்லாம் போட்டு அப்ப நாங்க சம்பல் செய்யாம டீயோட சாப்பிட போறோம் சம்பல் வேணாம்னு சொன்னேன் நீங்க சொல்லுவீங்க அப்படி அதான் நான் சொன்னேன் வேலை செய்தவங்களுக்கு மற்றபடி நான் சொன்னாலும் ஞாபகம் இல்லை ஆள் ஞாபகத்துல வச்சு சொல்லுது இருக்கலாம் நல்லா இருக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தேங்காய் பூ பஞ்சு மேலே கூட ரொட்டி நல்லா இருக்கு அவன் பொரிச்ச ரொட்டி தான் நல்லா இருக்கு இவன் யாத்திரா நேரம் போல அக்கா பாத்தீங்கன்னா வேலைக்கு நேரம் போதான் அப்ப ஆளை முண்டைக்கு சாப்பிட்டுட்டு அக்கா வேலைக்கு போறேன் டைம் ஆயிட்டு அதோட எப்படி பொரிச்ச ரொட்டி எல்லாம் மேல நல்ல விருப்பம் இந்த மெத்தமடி சுடுறதை விட அதே எண்ணெய் இல்லாம தோசைக்கல்ல போடுறது அது பொரிச்ச ரொட்டி வந்து உண்மையில நல்லா இருக்கும் சாப்பிட இன்றைய காலமா சாப்பாடும் எங்களுக்கு பொரிச்ச ரொட்டி ஏன்னா நாங்கள் புட்டுதான் அவிக்கிறேன் புட்டுதல் அவிக்கிறபடியா அப்ப இன்றைக்கு திடீரென்று ஒரு ஆள் கெஸ்டா வாரபடியா ரொட்டியை எனக்கு 2 ரொட்டி வச்சிருக்கு அக்காக்கு 4 வச்சுக்கலாம் அக்கா உண்டு நாங்க 2 அக்கா உண்டு 2 சாப்பிடல 3 ரொட்டி சாப்பிடலாம் 2 காலம் உங்களுக்கு 2 காலம் போதும் ரொட்டி இருந்தா அப்போ மெலிசா ஆனா ரொட்டி பொடிச்சது அக்கா மாவெல்லாம் குழாச்சி வெங்காயமெல்லாம் போட்டது அம்மா பழக்கம் உங்களுக்கு உண்மை சொல்லத்தானே வேணும் அம்மா பிரார்த்தனை சுட்டு தர மாட்டேன் அப்ப மெயின் பேரை செய்தது அவர் நைஸ் அடுப்பை போட்டு செய்ததான் நாள் என்னன்னு சொன்னாரு அம்மா பாவமில்ல போய்க்க சுட்டு கொண்டு இல்லாதானே கஷ்டம் தானே அதனபடியா அம்மா தட்டி தர நான் நடக்கிறது போயிட்டேன் ரொட்டி நல்லா இருக்கும் ஆனா இந்த ரொட்டி இப்படி செய்யக்கூடாது சீனியும் போட்டு சுடுறது இல்ல எங்கடா அந்த இனிப்பு கதையை காணையிலேன்னு எனக்கு தெரியும் சொல்ல மாட்டேன் ஏன்டா உண்மையாவே ஜோயிலுக்கும் இப்படி ரொட்டி சுடையக்க சீனி போட்டு சுடுற ரொட்டி இன்னும் நல்ல விருப்பம் ஏன்னா நல்லா இருக்கு நல்லா இருக்கு இதுவும் நல்லா தான் இருக்கு எனக்கு இதுவும் நல்லா இருக்கு அதுவும் நாளுக்கு விருப்பம் ஆனா இதோட சம்பல் சுட்டு சாப்பிடக்குள்ள உண்மையில ஒரு வேற லெவலா இருக்கும் ஆனா நான் சொன்னபடியா ஆள் செய்யாம நான் என்ன சொன்ன மாதிரி ஞாபகமே இல்லை ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன் போல சம்பளுக்குன்னா இன்னும் சும்மா வேற லெவலா இருக்கும் சரி நீ அடுத்த அப்புறம் பாப்பா அது அந்த இடி சம்பல் இந்த ரொட்டியோட சாப்பிடுறாங்க நல்லா இருக்கும்
அப்ப என்ன மாதிரி உங்களுக்கு வேலை அக்கா என்னத்துல போறீங்க? சைக்கிள் தான். சைக்கிள் அங்கே என்னத்துல போறது? ஒரு பைக் கொண்டு எடுத்து விடலாம், குயிக்கா போயிடுறாங்க. பாப்போம் பாப்போம். பக்கத்துல தானே நேரம் ராயணன் இறக்கி சரி. அப்ப எங்களோட வீடியோ நாள் காலமை சாப்பாடு செய்து என்ன ஜெரோமியன்னு சரிக்கலாம் போட்டு நாங்கள் கடைசியாக சாப்பிட்றோமே. அப்போ நாங்கள் இதோட வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோமே. வீடியோ முடிப்போம். சரி, அப்போ இன்றைக்கு உண்மையிலே எனக்கு பொரிச்ச ரொட்டி மாதிரி காலையில் பொரிச்ச ரொட்டி செய்திருக்கணும். தேங்க்யூ செய்ததுக்கு. நான் செய்யல. அப்போ உண்மையில பிடிச்ச ரொட்டி மாதிரி செய்திருக்கணும். அதோட நாங்கள் ஜெரோமியா நர்சரி கொண்டு இறக்கிட்டோம். ஓகே, நாங்கள் இதோட எங்களோட வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம். எங்களோட வீடியோ நீங்கள் பார்க்குற நீங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை நீங்கள் முதல்ல நீங்கள் பார்க்குற நீங்கன்னு சொன்னால் மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னென்னா எங்களோட வீடியோக்கள் நிறைய பேர் நீங்கள் பார்க்குறீங்க, ஆனால் கூடுதலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க. என்ன பார்க்குறீங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, நாங்கள் இதோட எங்களோட வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.